பார்த்தீங்கன்னா, அமைச்சர் கீர்த்தனா அவங்களோட நியூஸ் தான் பரவலாக எல்லோரும் பேசப்பட்டுட்ருக்கு. அவங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு சின்ன குழந்தைய பொன் குழந்தைய போய் கேட்டிருக்காங்க. வாட்ஸ் யுவர் நேம், வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம், வாட்ஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியலைங்களா? கேட்டால் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு ஆங்கிலம் தெரியாது. ஏன் தெரியக்கூடாது? அவங்க கேட்டதில் தப்பாமா. உள்ளே போய் ஏன் வீடியோ எடுக்கிறீங்க, ஏன் குழந்தையோட ஃபோட்டோவை போட்டிங்க, அந்த குழந்தை சொல்ல தெரியாமல் தடுமாறுதில்ல, அதை ஏன் போட்டிங்க, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுங்கிறக்காக ஸ்கூல் குழந்தையில போய் அதட்டுறீங்களா உருட்டுறீங்களா? தவறான கருத்து. அவங்க அப்படி செய்யறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆங்கில புலமை எப்படி இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரியே இருக்குதா? ஆங்கிலம் ரொம்ப முக்கியங்க குழந்தைகளுக்கு. கம்ப்யூட்டரில் என்ன எல்லாமே தமிழில் தான் இருக்கா? இன்றைக்கி நம்ம ஒரு ஃபோனே எடுத்தாலுமே யூடியூப்காரன் ஃபீட்பேக் போடுறான், அது இங்கிலீஷில் தான் இருக்குது. நம்மளாம் டிரான்ஸ்லேட் பண்ணணுன்னு தமிழில் போனால் தான் தமிழ் கிடைக்கிது. ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் 3 இல்லாமல் வாழ்க்கையே இல்லைங்க. சொல்லப்போனால் இந்த ஆட்சியில் வேணால் மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு இருக்கலாம், ஆனால் மக்களாகிய நம்ம சிந்திக்கும்போது ஹிந்தியும் நமக்கு தேவைப்படுது. நம்ம குழந்தைய ஃப்யூச்சரில் போய் கல்கத்தா, பாம்பே, டெல்லின்னு போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாஷை தேவைப்படுது. அது எழுத்து வகையிலையும் சரி, பேச்சு வகையிலையும் சரி, அவங்களுக்கு இந்த ஹிந்தியும் இங்கிலீஷும் துணையாக இருந்தால் தான் உலகம் முழுவதும் அவங்க எல்லாமே சுற்றிட்டு வர முடியும். இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் பணம் கொடுத்து கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போவாங்க அவனுங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் காசு பணம் இல்லை. ஒரு ஊருக்கு போய் அவங்க என்ன பேசி பழகி அந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படின்னு லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். ஏன் கவர்மெண்ட் குழந்தைகளுக்கு ஏன் ஆங்கிலம் தெரியக்கூடாது? எங்களுக்கே பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பேக்கரிகளில் போக வரும்போது இருக்கிற எழுத்து மேலே தமிழில் இருக்கும், கீழே இங்கிலீஷில் இருக்கும். அதை வச்சு தான் நாங்களே ஆங்கிலம் படித்தோம். முக்கியமாக எங்களுக்கு அங்கே தெரிஞ்ச ஆங்கிலம் பார்த்திங்கன்னா, அண்ணன் விவேக் சொன்ன மாதிரி, ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ டு கிராண்ட் மீ த லீவ் ஃபார் 2 days, 5 days, 1 week. அந்த மாதிரி யுவர் ஃபெய்த்ஃபுல்லி யுவர் அப்படின்னு சொல்லி நம்ம நேமை சொல்லுவோம். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ். அப்போது 1989, 90, 99லாம் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ். சத்தியமாக சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் இந்த இங்கிலீஷ் தானே தெரியும். இந்த லீவ் லெட்டர் மட்டும்தானே தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். இன்றைக்கி அப்படி இல்லை. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தான் பெரிய பெரிய லெஜெண்டாக இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரியே கவர்மெண்ட் ஸ்கூலையும் மாற்றணுங்கிறதா நம்ம அண்ணனுடைய கனவு. அதனால் அவங்க போய் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க எப்படி நடத்துகிறாங்கன்னு. ஆனால் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் அந்த 3 மணிக்கு மேலே நல்லா படுத்து தூங்கணுங்கிறக்காக தான் போகிறவங்களெல்லாம் குத்தம் சொல்லிகிட்ருக்காங்க. இவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு. குழந்தைகளுக்கு என்ன நடத்துகிறாங்க, அவங்களுடைய டேலண்ட்ஸ் என்ன, அவங்க என்ன டிராயிங் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்களா, என்ன பண்ணிகிட்ருக்காங்க தான் ஸ்கூலாக போய் நாங்கள் விசாரிச்சிட்ருக்கோம், பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? எல்லாம் தெரிஞ்சதுங்கிறக்காக எல்லாருமே குத்தம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அந்த அக்கா செஞ்சதை நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். இது டிவிகேல நாங்கள் இருக்கிறோம், டிவிகேக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அவங்க போய் பார்த்தது இங்கிலீஷ் எப்படி இருக்குது, குழந்தைகளுக்கு பேச தெரியுதா, புரியுதா, எழுத தெரியுதான்னு பார்க்குறதுக்கு தான் அந்த ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. சரிங்களா? அதனால் யாரும் புரளியை கிளப்பாதீங்க. நீங்களே அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு குழந்தைக்குன்னு பாடம் எடுத்து பாருங்கள். நம்ம தமிழ்நாடு எந்த லெவலில் போகுதுன்னு கூட பாருங்கள். இன்றைக்கி என் லைவில் கூட நான் இதைத்தான் பேசியிருக்கேன், வேணால் போய் பாருங்கள் எல்லோரும். தயவு செஞ்சு கீர்த்தனாக்காவை குறை சொல்லாதீங்க. அவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அவங்களுக்கு நல்லா இருந்தங்காட்டி தான் தொழில் துறையில் இப்போ போயிட்டுருக்காங்க. இங்கிலீஷ் தெரியாமல் எப்படி பேச முடியும்? உங்களுக்கே ஆங்கிலம் தெரியல, உங்களுக்கே ஆங்கிலம் தெரியலன்னு பல முட்டா பயல்களாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களாம் நல்ல இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளும் நல்லா இங்கிலீஷ் பேசணுங்கிறது தாங்க எங்களுடைய ஆதங்கம். அவங்க பேசுவாங்க, அவங்கள நாங்கள் பேச வைப்போங்க.